நாமக்கல்லில் பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்தை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். ரோட் ஷோ நடைபெற்று வருகிறது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இவ்வாறு உள்ளது. கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டிற்கு வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் பிரச்சாரமும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சி தான் இப்போது நடைபெற்று வருகிறது. அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாக்காளர்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். முன்னதாக அவர் சேலத்தில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் நாமக்கல் வந்த அவர் வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரித்து வருகின்றார். நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள இந்தியன் தியேட்டர் அருகே இருந்து நாமக்கல் பேருந்து நிலையம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தொலைவுக்கு ரோடு ஷோ நிகழ்ச்சி மூலம் நடைபெற்று வருகிறது. சாலையில் இருபுறமும் பாஜகவினர் மற்றும் அதை சார்ந்த கூட்டணி கட்சியினர், வாக்காளர்கள், பொதுமக்கள் என அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்திட நாட்டின் வளர்ச்சியை பெருக்கிட 3வது முறையாக மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக அனைவரும் ஆக்க வேண்டும் என, தாமரைக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறி இவருக்கு வாக்கு சேகரிக்கிறார். சுமார் 1 கிலோமீட்டர் அளவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் ரோட் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. காலை முதலே நாமக்கல் நகரம் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு நலனை கருதி வானில் ட்ரோன் பறக்கவும் மாவட்ட காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பிற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த ரோடு ஷோ பிரச்சாரத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராமலிங்கம் அவரும் இந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கிறார். மேலும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாமக்கலுக்கு வருவதை ஒட்டி அவருக்கு இசட் பிரிவு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.